ஏன், எதுக்கு? இங்க இவ்வளோ பேர் ஒன்று கூடியிருக்கீங்க, இவ்வளோ பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இந்த கேள்விதான் இப்போ திடீர்னு எல்லாருடைய யங்ஸ்டர்ஸ் மனசுலையும் வந்திருக்கும். ஏன்னா ஓட்டு போட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாச்சு. அந்த மாற்றத்தை விட பெரிய மாற்றமாக ஒருத்தர் வருவார் அப்படின்ற மாதிரியான இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீ தேவையில்லாம உள்ள பூண்டான்னு நினைக்கிறேன். யாரை பற்றி பேசுகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தனுஷ் அவர்களை பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு என்னன்னா, இது ஏன் இத்தனை நாள் இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க, பதுங்கிட்டு இருந்தாங்களா, ஏதாச்சும் குழி தோண்டி உள்ளே இருந்தாங்களான்ற மாதிரியான கேள்விகள் தான் எனக்கு இருக்குது. ஏன் திடீர்னு இப்போ எல்லாருக்குமே இந்த அரசியல் ஆசை வந்துருச்சு, நீங்களும் விஜய் அவர்களும் ஒன்றா அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாய், திஸ் இஸ் மீ கரண் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஆக்சுவலாக இந்த விஷயம் இப்போ தான் புதுசாக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ரிப்பீட்டேட்டிவாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் த கிரேட்டஸ்ட் எம்ஜிஆர் கட்சியில் ஆரம்பித்து தனித்து நின்று முதலமைச்சர் ஆனது பிறகுமே திரு சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்கள் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவோ பேர், டிஆர் ராஜேந்திர அவர்கள் ஆரம்பித்தார். என்னால் லட்சிய திமுகன்னு நினைக்கிறேன், அது ஆரம்பித்தாப்புல. அதுக்கப்புறம் நிறையா பேர் ஆரம்பிச்சுக்கிட்டே தான் வந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா சரத்குமார் ஆரம்பித்து அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. சீமான் தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கையை கொண்டுட்டு இப்போ ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அது ஒரு வேறு ட்ராக், அதை விட்டுருங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சினிமாவிலிருந்து இந்த அரசியலுக்குள்ளே ஈஸியாக தமிழ்நாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்றது கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்கள். அதனால் அவர் ஈஸியாக பிடிச்சிட்டாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி திமுகலேருந்து அதுக்கப்புறம் அவர் கட்சி எம்எல்ஏ அதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் கட்சியை உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆனார். பட் விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப உல்ட்டா. என்னென்னா, அவர் ஃபஸ்ட் டைம் பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு, எல்லாரையும் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. யாருமே கூட்டணிக்கு வரல, தனிச்சு ஆளாக நின்று தனியாக ஜெயித்தவர் தான். கிட்டத்தட்ட அது வேர்ல்டு ரெக்கார்டு. அதை வேர்ல்டு ரெக்கார்டு தாண்டி இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த விஷயத்தை உடச்சி காட்டினவர் திரு விஜய் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ அது வந்ததுக்கப்புறமேல் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா திரு தனுஷ் அவர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு ஸ்லோகனோட ஒரு கொடி வந்துச்சு. அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் இது சரி சும்மா ஏதோ நற்பணி பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கும் போல், பிளட் பேங்க்கு சம்திங் ஏதாச்சும் மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் அதோ மேடையில் என்னென்னமோ பேசுவார். ஆஸ் யூஷுவல் விஜய் அவர்கள் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி எழுதி வச்சு, அதனால் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா சொல்ல வரல. என்னென்னா சேம் அதே அவங்களுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அந்த டீம் எழுதி கொடுத்துட்டாங்க போல். அதை பார்த்து அப்படியே படித்தாப்புல பார்த்துட்டு நேஷ்னல் அவார்டுக்கு கிரிட்டிசிசம் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன சொன்னார் அப்படின்னா, தட்டி கொடுங்க, தட்டி விடாதீங்க அந்த டைலாகு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் ஒட்டுக்காக இருக்குது, யுனைட்டடாக இருக்குது, அவங்கெல்லாம் சேர்ந்து நல்ல பாதையில் நம்ம செல்லணும் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. டேய், நீங்கள் இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க, எங்கே இருந்தீங்க? நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. உங்கள் வேலை என்னது? நீங்கள் சினிமா நடிக்க வரீங்க. சரிங்களா? சினிமா நடிக்க சினிமா எங்களை என்டர்டெயின் பண்ணுறீங்க. சேம் டைம் நாங்கள் அதுக்கு பே பண்ணி உங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி, அது ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் மாடல் தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறனால வரீங்க. சேம் இதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்தார். பட் நானுமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. ஏன்னா எப்படி திரும்ப ஒரு பொலிட்டீஷியனாக ஒரு ஆக்டரை நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நானே இருந்தேன். பட் ரியலான மாற்றங்கள் நிறைய நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே பரவாயில்ல, சரியான ஆட்களை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னென்னா தனுஷ் அவர்கள் திடீர்னு குதிச்சிருக்காரு. திடீர்னு பார்த்தா ஆட்டோ கொடுக்குறாப்புல 10 ஆட்டோ புதுசாக கொடுக்குறாரு, என்னென்னமோ புதுசாக சொல்கிறாரு. எனக்கு என்னமோ இடைத்தேர்தல் வருதுல, அதில் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் நடக்குமோ அப்படின்னு தோணுது. இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே என்னன்னு தெரில, விஷால் அவர்கள் தான் தெரியுமா, சின்ன தளபதி என்ன பண்ணுறாப்புலையோ, அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாத்தையும் காப்பி அடிச்சு நானும் அவரை மாதிரியே பண்ணுவேன். அப்படி அதனாலேயே அவர் பேர் சின்ன தளபதின்னு வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானும் பாலிடிக்ஸ்குள்ளே இறங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சினிமா துறையில் ஒரு நடிகனாக இருந்ததுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக இப்போ நான் ஒரு குற்ற உணர்ச்சின்னு நான் சொல்ல, ஒரு நல்ல உணர்ச்சியோடு நான் சொல்கிறேன்.
இனிமே போற பாதை வந்து நம்மளுக்கான பாதை வந்து சாதாரண பாதை கிடையாது, நேர்பாதை தான். குறுக்கு பாதை கிடையாது, குறுக்கு பாதையே கிடையாது. நம்மளோட நேர்பாதையில நம்ம செயல்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலையும் நான் உறுதுணையா இருப்பேன். அதாவது எல்லார் மனசுலையும் என்ன வந்திருக்குன்னா, ஓகே அப்போ வந்து நமக்கு நல்லா ஃபேம் இருக்குது, நமக்கு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நடக்குமான்றது தெரியல. பிகாஸ் நானே எதிர்பார்க்கல விஜய் அவர்கள் வந்து ஜெயிப்பாங்களா. ஏன்னா அது வந்து எங்கேயுமே வந்து நடக்காத ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நடந்துருந்துச்சு. அது நானே கிரிட்டிசைஸ் பண்ணேன், எப்படா அவங்கள போய் வந்து நம்பி ஓட்டு போடலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு சோஷியலான விஷயத்துலையும் வந்து இருந்ததில்லை, யாருக்கும் வந்து எவ்வளோ பெருசாக ஒன்றும் செஞ்சதில்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, யாருக்கும் வந்து அந்த நிதியுதவி சம்திங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செஞ்சதில்லை. பெரிய அளவில் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாவோ ஆர் சம்திங் வந்து ஏதாச்சும் ஃபண்டு கொடுக்குறது இந்த மாதிரி வந்து ஒன்றுமே வந்து செஞ்சதில்லை. ஸோ அப்படிப்பட்டவரை வந்து எப்படி மக்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்க? ஏன்னா வந்து தமிழ்நாடு பீப்புள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீப்புள் அப்படின்ற மாதிரி நானே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். எப்போ இந்த ஆட்சி வந்து அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமேல் வந்து என்னாச்சுன்னா அப்பயும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், எந்த மாதிரி ஆட்சி நடத்த போகிறாங்கன்னு. ஆஃப்டர் அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் அப்பாலஜைஸே நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. இது டிஎம்கே ஏடிஎம்கே வந்திருந்தால் முடிஞ்சிருக்கும். டிஎம்கேன்ற கட்சி அது இப்போ வரைக்கும் வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்கு. ஏடிஎம்கே வந்திருந்தால் அதுக்கும் வந்து வாய்ப்பில்லை. ஏன்னா 2 பேருமே ஒன்று தான், யுனைடெட் திராவிடன் பார்ட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க போகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இந்த டைமில் வந்து கரப்ஷன் இல்லை, பிரைப் இல்லை, ஒன்றுமே வந்து இல்லை. அந்த மாதிரியான நல்ல ஆட்சியை வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்த டைமில் நானே வந்து இவங்கள போய் தப்பாக பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இதை தொடர்ந்து அனைவருமே வந்து நடிகர்களாக இருந்து எல்லாருமே வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இவங்கள வந்து நல்லது செய்ய போகிறன்ற மாதிரி வராங்க. பட் நல்லது செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய அளவில் டவுட்டு தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா எத்தனை நாள் எங்கே போனீங்கன்ற கேள்வி தான். விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பீக் உச்சத்தை விட்டு வர ஒவ்வொரு டைமும் வந்து மேடையில் அதான் திரும்ப திரும்ப வந்து அவர் சொல்லிகிட்டே வந்திருந்தார். என்னென்னா வந்து என்னோடய உச்சத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வரேன். என்னுடைய பீக் டைமில் விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வரேன், நான் காசு எவ்வளோ வந்து பார்த்துட்டேன், நான் பார்த்த வரைக்கும் போது மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு சொன்னாப்புல சேம் அந்த விஷயங்கள்லாம் ஃபுல்லாக வந்து நடந்துக்கிட்டே தான் வந்திருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கிற டைமில் இவங்கெல்லாம் பீக்கில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் அந்த டயர் 3, 4 அந்த டயர் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே. இவங்கெல்லாம் எதுக்கு கட்சியில் குதிக்கிறாங்கன்ற கேள்வி தான் வந்து வருது. இதை ஒரு யங்ஸ்டராக ஒரு இதாக வந்து பார்க்குறப்ப ஒரு சைடில் என்னடா இது, அப்போ நம்ம ஒரு ஃபேம் இருந்தால் வந்து போதும், அப்போ நம்ம அப்படியே கட்சியில் குதிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸும் வரட்டும், எவன் வேண்டாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வாங்க, யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஆக்டர்ஸ்னால ஃபுல்லாக வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து அப்படியே வந்து வரட்டும். எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு என்னமோ தனுஷ் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் போன டைம் மேடையில் ஏறி பேசும்போது நான் ஏதோ சொல்லியிருந்தாப்புல, கண்ணா கொஞ்சம் அந்த பக்கம் ஓரமாக போய் விளையாடுங்கடா, என்னுடைய ரசிகர்கள் தீப்பந்தம் மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் யாருக்கு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு அடித்தளமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தெரியுது. இது எதுக்கு வந்து இப்போ வராங்க அப்படின்ற கேள்வி தான் வந்து இருக்குது. ஆஃப்டர் விஜய் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமேல் இவங்க மனசில் வந்து அந்த ஆசைகள் வந்திருக்கும் அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து தெரியுது. எனக்கு வந்து இதை சரிப்பட்டு வருமா என்னென்னலாம் தெரியல. சவுக்கு சங்கர் அவர்களே வந்து லைட்டாக வந்து கிண்டல் பண்ணி வச்சுருந்தார், வரட்டும் வந்து காசெல்லாம் விட்டுலாம் செலவு பண்ணட்டும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். இது ஆனால் ரொம்ப வந்து கேவலமான விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஒருத்தர் வந்துட்டார், ஒருத்தர் நல்லவராக வந்து இருக்கார், அதனால் வந்து இந்த ஆட்சியை நம்ம மெச்சுறோம், எல்லாமே வந்து பண்ணுறோம். பட் வரவங்க அனைத்துமே வந்து அந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது. அப்புறம் ஒன் மோர் திங், மக்களும் அவ்வளோ வந்து ஒரு மாதிரி அந்த மென்டாலிட்டியில் வந்து இருக்க மாட்டாங்கன்றது நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுடைய சாமிங்கும் விஜய் அவர்களுடைய ஃபேன் பேஸும் ரொம்ப ரொம்ப வந்து வேறு. உங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ண வேணால் பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்து வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஏன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து திரும்ப விஜய் அவர்கள் தான் வந்து வருவாங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆன படத்துக்கு தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து பைரசியில் வந்த படத்துக்கு அதே நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அழுதுட்டு போகிறாங்கன்னா ஸ்டில் அவங்க வந்து விஜயை வந்து நிஜமாலுமே ஒரு கூட பிறந்த ஒரு பர்சனாக தான் வந்து பார்க்குறாங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் வேலைக்கு வந்து ஆகாது. ஸோ பார்ப்போம், எல்லாருமே வந்து புதுசாக வந்து ஆரம்பிக்கிறாங்க கட்சி. எனக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னு வந்து வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா விஷால் அவர்கள் வராங்க, அவர் இல்லைனா வந்து தனுஷ் அவர்கள் வராங்க அப்படின்னா வந்துட்டு சீமான் அவருடைய மொத்தமும் வந்து முடிஞ்சு போயிடும். I remember I was playing a game with my 9-year-old son, John Leslie, and I beat him 10 straight games in a game called Connect 4. And finally, I said, John Leslie, I'm bored. I don't want to play you anymore. And I got up. I said, I'm ready to go to sleep now. John Leslie said, no, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்காந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன்.
2 கேம் நான் ஜெயிப்பேன், ஒரு கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு. எங்க எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு.